வணக்கம். பேரன்புடன் உங்கள் விஜயன். இன்றைக்கி வந்து நம்ம ரசவாதி இந்த திரைப்படத்தோட விஷயம் தான் பார்க்க போகிறோம். மௌனகுரு மகாமுனி இந்த திரைப்படங்களோட இயக்குனர் சாந்தகுமார் இயக்கத்தில் வெளியாகி இருக்கிற 3வது திரைப்படம். அர்ஜுன் தாஸ், டானியா, ரவிச்சந்திரன், அதுக்கப்புறம் சுஜித் சங்கர் இவங்கெல்லாம் நடிச்சிருக்காங்க. படத்தோட கதை என்ன அப்படின்னா, கொடைக்கானலில் இருக்கிற ஒரு சித்தா டாக்டர், அவருக்கு ஒரு பாஸ்ட் இருக்குது. அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற ரெசார்ட்டுக்கு மேனேஜராக வர நாயகி, அவங்களுக்கு ஒரு பாஸ்ட் இருக்குது. அதுக்கப்புறம் அந்த ஊருக்கு கொடைக்கானலுக்கு இன்ஸ்பெக்டராக வர்ற வில்லன், அவருக்கு ஒரு பாஸ்ட் இருக்குது. இந்த 3 பாஸ்ட்டுக்கும் நடுவில் ஏதாவது கனெக்ஷன் இருக்கா? என்ன கனெக்ஷன்? அவங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக வித்தியாசமாக நடந்துக்கிறாங்க. அந்த மாதிரி அவங்க பிஹேவ் பண்ணுறதுக்கான காரணம் என்ன? இவங்க 3 பேருக்குமான சம்மந்தம் என்ன அப்படிங்கிறது தான் திரைப்படத்துடைய கதை. ஒன்லைனர்னு பார்த்தா ரொம்ப வழக்கமான ஒரு கதை தான். பட் திரைக்கதையில் வந்து கொஞ்சம் நல்லாவே பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லுவோம். படத்தோட ஃபஸ்ட்டு பாசிட்டிவ் வந்து சுஜித் சங்கர் அவர் தான். படத்தோட வில்லனாக வர்றார் அந்த இன்ஸ்பெக்டர் ரோலில். அட்டகாசமான பெர்ஃபார்மன்ஸு. நம்ம நிறைய சைக்கோத்தனமான கேரக்டர்ஸ் பார்த்துருக்கோம், நிறைய சைக்கோ வில்லன்கள் பார்த்துருக்கோம் இதில், சீரியல் கில்லர் அந்த மாதிரியான ஜானரில். பட் இதில் வந்து ஒரு சாதாரண மனிதன், அவனுக்குள்ளார ஒரு சைல்ட்ஹுட் ட்ராமா வந்து அவனை என்ன மாதிரியெல்லாம் மாற்றுது அப்படிங்கிறது. அதாவது அவர் ஏற்கனவே ட்ரீட்மெண்ட்டில் இருக்கார். ஸோ அவர் ட்ரீட்மெண்ட் பண்ணவங்க வந்து அவரை டயக்னைஸ் பண்ணி அவருக்கு என்ன பிரச்சனைன்றதை அவர் சொல்லியிருக்காங்க. முக்கியமான விஷயம் ஃபஸ்ட்டு நான் பார்த்த ஒரு விஷயம் என்னென்னா, ஒரு சைக்கோத்தனமாக நடந்துக்கிற ஒரு மனிதன் வந்து அவனுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு அவன் உணர்றான் அப்படிங்கிறது தான். அவரே சொல்கிறார் தனக்கு என்ன பிரச்சனை, எதனால் இந்த மாதிரிலாம் பிஹேவ் பண்ணுறேன். அதாவது பாஸ்ட் என்னன்றது ஓகே, பட் அவருக்குள்ளார இருக்கிற பிரச்சனை என்ன அப்படிங்கிறத அவரே உணர்றாரு. பட் அவரால் அதுலேருந்து வெளியில் வர முடியல. வெளில வரத்துக்கும் நிறைய ட்ரை பண்ணுறாரு, அதுவும் வெளியில் வர முடியல. அப்படி ஒரு அட்டகாசமான பர்ஃபார்மன்ஸ் அந்த கேரக்டரில். அப்படியே அவர் நிஜமாவே அப்படி தானா அப்படின்னு சந்தேகிக்கிற அளவுக்கான ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு. அதுக்கப்புறம் படத்தில் இன்னொரு பாசிட்டிவ் என்ன அப்படின்னா, நம்ம யூகிக்க முடியாத, அதாவது நம்ம இதுக்கு அடுத்து இந்த சீன் தான் வரும், இந்த கேரக்டர் இப்படி தான் பிஹேவ் பண்ணும், இந்த சீனோட கண்டினியூட்டி இப்படி தான் இருக்கும் அப்படின்னு நம்ம எங்கெல்லாம் கெஸ் பண்ணுறோமோ அதுக்கு அப்படியே நேரெதிரான்னு கூட சொல்ல முடியாது. நம்ம அந்த சமயத்தில் ஒரே ஒரு இதுதானே யோசிப்போம், இதுக்கு அடுத்து இந்த இதுதான் வரும் அப்படின்னு. அது இல்லாமல் அடுத்தடுத்து கொண்டு போகிறது மிகப்பெரிய ப்ளஸ்ஸு. அதுக்கப்புறம் அர்ஜுன் தாஸ் அந்த கேரக்டரில் அற்புதமாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் அவருக்கு. அவரோட கரியரில் ஒரு முக்கியமான ஒரு பெர்ஃபார்மன்ஸாக இந்த திரைப்படம் இருக்கும். டானியா ரவிச்சந்திரன் வழக்கமான ஒரு ஹீரோயின் கேரக்டர். அதுக்கப்புறம் ஃப்ளாஷ்பேக்கில் வர ஒரு ஹீரோயின், அவங்களுமே நல்லா பண்ணியிருக்காங்க. மியூசிக் தமன் தான் அப்படிங்கிறத அடித்து கேட்டால் கூட அவரே சொல்ல மாட்டார், நான் தான் மியூசிக் போட்டேன்னு. ஏன்னா தமனுக்கும் இந்த மியூசிக்கும் சம்மந்தமே கிடையாது. யாரோ ஒருத்தர் போட்ட மாதிரி இருக்குது. மியூசிக் அந்தளவுக்கு ஒட்டவே இல்லை. அதுலேயும் அர்ஜுன் தாஸோட ஃப்ளாஷ்பேக்கில் வந்து ஒரு மாண்டேஜ், வழக்கமாக ஒரு சாங் வரும், அதுக்கு பதிலாக அந்த ஹீரோயின் வந்து பரதநாட்டியம் ஆடுறதுனால அதையும் ஃபியூஷனாக பண்ணி ஒரு சவுண்ட் ட்ராக் மாதிரி பண்ணியிருக்காங்க. அது வந்து ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருந்துச்சு. ரொம்ப நேரம் ஓடுது. அது ஒரு மாண்டேஜ் சாங்குக்கான ஒரு டைமிங் கிட்டத்தட்ட ஒரு 6-7 நிமிஷம் ஓடுது. கிட்டத்தட்ட 10 நிமிஷமே ஓடுது. அவங்க பரதநாட்டியமே 3 நிமிஷம் காமிக்கிறாங்க, எதுக்குன்னு தான் தெரியல. அதுக்கப்புறம் ஒரு மாண்டேஜ் மாதிரி போகுது. அதுக்கு ஃபுல்லாக அந்த சவுண்டு போட்டிருக்கிறது வந்து ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருந்துச்சு. படத்தோட மிகப்பெரிய மைனஸ் என்ன அப்படின்னா, அவர் எப்படி வந்து அந்த வில்லன் வந்து உணர்றாரோ தனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு, அந்த மாதிரி சாந்தகுமாருக்கான பிரச்சனை நான் உணர்றது மேபி அவர் எடுத்துக்கலாம். இது என்ன அப்படின்னா, அவரோட மேக்கிங் வந்து ஒரு மாதிரியான ஸ்டைலாக இருக்குது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான ஸ்டைலாக இருக்குல்ல. இப்போ வெற்றிமாறனுக்கு ஒரு ஸ்டைலு, லோகேஷ்க்கு ஒரு ஸ்டைலு, மணிசாருக்கு ஒரு ஸ்டைலு, அந்த மாதிரி சாந்தகுமாருக்கான ஸ்டைலு அப்படிங்கிறத அவர் மௌனகுருலையும் மகாமுனிலையும் ஒரே மாதிரியான மேக்கிங் இருந்ததுனால அதுதான் அவரோட ஸ்டைல் அப்படின்ட்டு மக்கள் நினைக்கிறாங்க. அது அவர் உள்ளார பூந்து யாரோ அவருக்கு பதிய வச்சுருக்காங்க, இதுதான் உங்கள் மேக்கிங் ஸ்டைல், இப்படி தான் நீங்கள் பண்ணணும் அப்படிங்கிறது. அதை வந்து அவர் வலுக்கட்டாயமாக பண்ணணும் அப்படின்னு முயற்சி பண்ணும்போது வர சிக்கல் தான் இந்த திரைப்படம்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த திரைப்படத்தில் வந்து ஒரு சமூக கருத்து அங்கங்கே வந்து நடுவில் வந்து ஒரு கீழே டிஸ்க்ளைமர், புகைப்பிடித்தல் உடல் இருந்து கேடுன்னு சொல்கிற மாதிரி சம்மந்தமே இல்லாமல் திடீர்னு ஒரு காட்சி வருது. அதில் ஒரு கருத்து சொல்கிறாங்க, இயற்கையை பற்றி ஒரு கருத்து சொல்கிறாங்க, இயற்கையை பாதுகாக்கணுங்கிறத பற்றி கருத்து சொல்கிறாங்க. இதெல்லாம் வந்து திணிக்கப்பட்ட காட்சிகள் மாதிரி இருக்குது. அதே மாதிரி இந்த கதை வந்து அவருடைய நார்மல் ஸ்டைல் ஆஃப் மேக்கிங்லேயே வராது. ஆனால் அவர் அதில் தான் பண்ணணும் அப்படின்னு அவர் நினச்சாரா, இல்லை அவருக்குள்ளார பூந்த சில பேர் வந்து அவர் அதை நோக்கி தள்ளுனாங்களான்றது தெரில. ஸோ அந்த கதைக்கும் அந்த அவரோட மேக்கிங்க்கும் ஒட்டலை. அது வந்து வேறு விதமான மேக்கிங்கில் எடுத்திருக்க வேண்டிய ஒரு திரைப்படம்.
பட் அவரோட வழக்கமான ஸ்டைலில் எடுத்ததுனால சரியாக கனெக்ட் ஆகலை அப்படின்னு நான் சொல்லுவேன். மேபி அடுத்த திரைப்படம் வந்து அவருடைய முந்த கதைகள் அந்த மேக்கிங்கில் வந்து அவர் கண்டினியூ பண்ணலாம், இல்லாட்டி புது மேக்கிங்கே போகலாம். அவர் இதே ஸ்டைல் தான் கட்டாயம் பண்ணணும், இந்தந்த விஷயங்கள்லாம் கட்டாயம் வைக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து எந்த கட்டாயமும் கிடையாது அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. மொத்தத்தில் இந்த திரைப்படம் வந்து சுஜித் சர்க்கார் அதுக்கப்புறம் அர்ஜுன் தாஸ் இவங்க 2 பேரோட பெர்ஃபார்மன்ஸ்க்காக ஒன்ஸ் பார்க்கலாம். இந்த விமர்சனம் பிடிச்சி லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு விமர்சனம் சந்திக்கலாம். நன்றி.